ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா சமையல். இன்றைக்கி என்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கடலைப்பருப்பு 1 கப்பு, கருப்பு எள்ளு ஒரு 1/2 கப்பு, அதுக்கப்புறம் கல் உப்பு, உளுத்தம்பருப்பு 1 கப்பு. நம்ம கடலைப்பருப்பு எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவு உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை ஒரு கப் எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை, இது வந்து 2 கப் எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு வரமிளகா 6லேருந்து 7 வரமிளகா எடுத்துக்கலாம். அப்புறம் பெருங்காயம், நல்லா வாசனையாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே வெறும் கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஆயிலே வேண்டாங்க, வெறும்னே வறுத்தா தான் நல்லா செவந்து வரும். நம்ம பவுட்ரு பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரும். இந்த பவுடர் நீங்கள் இட்லி தோசை கூட யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம நார்மல் மிளகாய் பொடி மாதிரி. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது இருக்கு இல்லையா, முருங்கைக்கீரை இருக்கு இல்லையா, இதை வந்து நல்லா கழுவிட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 2 நாள் சும்மா நார்மலாக நம்ம வீட்டில் வெயிலில் தான் போடணும்னு அவசியமே இல்லைங்க. ஒரு காட்டன் துணியில் அப்படியே விரித்து வச்சிங்கனாலே போதும். நல்லா காஞ்சி கிறிஸ்பியாகிடும் பார்த்தீங்கன்னாக்கா. இப்போ உளுத்தம்பருப்பை நல்லா வறுத்துட்டேன் கோல்டன் கலரில். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அடுத்தது கருப்பு எள் இருக்கு இல்லையா, அதுதான். எதுக்குமே எண்ணெய் சேர்க்க வேண்டாம், வெறும் கடாயில் வானலியில் போட்டிங்கன்னா போதும். வெறும் வானலிலேயே வறுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்போ தான் நம்ம பொடி பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இது பாருங்கள், இந்த மாதிரி தெரிச்சு வரும், பட்டு பட்டுன்னு சவுண்டு கேட்குதா. அப்போது நீங்கள் எடுத்துடணும். ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா கருகி போயிடும். அதனால் அந்த டைமில் கரெக்டாக பார்த்து ஒன்று ஒன்றா வறுத்து பதமாக எடுத்தோம்னா தான் இந்த பொடி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் விட்டோம்னா கருகிடுச்சுன்னா சாப்பிடும்போது கசப்பாயிடுங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். கடலைப்பருப்பும் இப்போ வறுத்தாச்சு. இப்போ வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். வரமிளகாவும் கலர் மாறாமல் லைட்டாக அந்த ஹீட் ஆகி ஒரு மாதிரி வரும் இல்லையா, அப்போவே நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. 2 நிமிஷத்துக்கு மேலே விட்டிங்கன்னா கருகி போயிடும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும், நம்ம எடுத்துடலாம். கருவேப்பிலையும் கழுவி வச்சுருக்கேன், இது ஒரு கைப்பிடி. அளவு எவ்வளோன்றதையும் நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள் அதில். இதையும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் இதை கையில் நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்ல பவுட்ராக வரும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு வரும். இன்னும் 2 நிமிஷம் வதங்கட்டும். ஆனால் நீங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரை இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து வறுக்கும்போது அது கரெக்டாக ஆகிடும். ஹீட்டோடு சேர்த்து வறுக்கும்போது இந்த கொஞ்சம் இருக்கு இல்லையா, அதுவும் வறுப்பட்டுரும் நல்லா. அது நல்லா கிறிஸ்பியாக வறுத்ததுக்கப்புறம் இது சேர்த்திங்கன்னா எல்லாம் சேர்ந்து கருப்பாகிடும். அதனால் கொஞ்சம் நல்லா முக்காப்பதம் வதங்கின உடனே நீங்கள் வந்து முருங்கைக்கீரையும் சேர்த்துருங்க. இப்போ எல்லாத்தையும் வறுத்து எடுத்து ஒரு தட்டில் கொட்டிடலாம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா 2 சொட்டு எண்ணெய் சேர்த்து பெருங்காயம் போட்டு, அதனால் உங்களுக்கு அது கசப்பு எதுவுமே இருக்காது. பெருங்காயம் எவ்வளோ வந்து எண்ணெய் வந்து பிடிக்கும், அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். சில பேருக்கு பெருங்காயம் வாசனை பிடிக்காது, சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ தான் நல்லா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வறுத்து வறுக்கலாம். சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. இது ட்ரையாக போட்டோம்னா உங்களுக்கு பொரிஞ்சாதான் பொரிய மிக்சியில் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுக்கும்போது நல்லா பவுடர் ஆகும். 2 சொட்டு எண்ணெய் சேர்த்து செய்யுங்க, சூப்பராக கொட்டி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நான் வறுத்து எடுத்து தனியாக வச்சுட்டேன் ஆறுறதுக்காக. சூப்பராக இருக்கும். கடலை கசந்து போயிடும். அதில் மீடியம் வரமிளகா நல்லா இது மாதிரி வறுத்து பருப்பு, உப்பு வந்து தேவைக்கேற்ற நம்ம எடுத்து வச்சுருந்தோம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் முருங்கைக்கீரையும் முருங்கைக்கீரை 2, வரமிளகா, அந்த தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். நல்ல முருங்கைக்கீரை வந்து நல்லா வாங்கிட்டு க்ளீன் பண்ணி கழுவி வச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு நாளைக்கு 2 நாளைக்கு வச்சு பண்ண போகிறோன்னா முன்னாடியே இதை கழுவி காய வச்சு சேர்த்து ஒரு ட்ரை பண்ணிக்கோங்க. அப்போ ஈஸியாக மொத்தமாக எல்லாத்தையும் போட்டோம்னா நல்லா அரப்படாதுங்க. வரமிளகா சேர்த்துட்டேன், கரெக்டாக இருக்கும். எடுத்து வச்சு சேர்த்து நல்லா ஒரு ஓட்டி எடுத்து ஒரே ஒரு ஓட்டி ஆஃப் பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு நல்லா அரைப்பட்டுரும். மொத்தமாக போட்டோம்னா சம்டைம்ஸ் மிளகாலாம் அரைக்க மாட்டேங்குது. எடுத்து வச்சிருந்தாலே பொரிச்சு சேர்த்து நல்லா மிக்சியில் ஒரு 2 பவுடர் எடுத்து எடுத்துக்கலாம். அதனால தான் உங்களுக்கு ஒரு அரைச்சதும் ஈஸியாக இருக்கும். பொரிச்சு எடுத்துக்கோங்க. பவுடரும் பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாத்தையும் இதெல்லாம் அரைச்சி வாசனையாக சூப்பராக இருக்கும். நம்ம எல்லாத்தையும் பெருங்காயம் பார்த்தீங்களா, நம்ம வறுத்துட்டு ஈஸியாக நல்லா பவுடர் ஆயிடுச்சு. வரமிளகா சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் கடாயில் வறுத்தீங்கன்னா ரொம்ப அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வராது. பொடி பண்ணோன்னே இவ்வளோ தாங்க இருக்கும். பார்க்க நான் எவ்வளோ கீரை போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, 2 கீரை, 1 கப் கருவேப்பிலை போட்டேன். நல்லா வறுபட்டு அரைச்சோன்னா இந்த இவ்வளோ தான். இப்போ நம்ம இந்த பருப்பையும் சேர்த்து அரைச்சோம்னா உங்களுக்கு கசப்பே இல்லாத நீங்கள் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடலைப்பருப்பு தாராளமாக செய்யலாம், சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இட்லி தோசைக்கு தொட்டு சரி, இல்லை நம்ம பொரியல் ஏதாவது பண்ணுறோம் இல்லையா, எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா குறை வெண்டைக்காய் பொரியல், சில பேருக்கு அப்புறம் பீன்ஸ் பொரியல்லாம் பண்ணுறோம்ல, அது கூட நல்லாயிருக்கும். சேர்த்துக்கோங்க. இப்போ நான் உளுத்தம்பருப்பு அரைச்சிட்டு லாஸ்ட்டாக வந்து எள்ளு சேர்த்துக்கிறேன். அது என்ன எல்லாத்தையும் அரைச்சி நல்லா உங்களுக்கு சில பேர் குறை பிடிக்கும், சில பேருக்கு நல்லா நைஸாக பிடிக்கும். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் பத்தல, நான் லாஸ்ட்டாக அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து எனக்கு இந்த அளவுக்கு பிடிக்கும். உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இதில் எல்லாமே ஹெல்த்தியான ஐட்டம் தான், பசங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரைலாம் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் கிடைக்காத டைமில் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி தோசை கூட நல்லா வாசனையாக இருக்குங்க.
நீங்கள் இட்லி தோசை கூட நல்லெண்ணெய் சேர்த்தோ இல்லை நெய் சேர்த்தோ சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ பொடி ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் ஆற வச்சு நம்ம அதை பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுக்கலாங்க, கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா வறுத்துட்டோம் இல்லையா, ஒன்றுமே ஆகாது. ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆற வச்சுட்டேன். இப்போ நான் உங்களுக்கு எப்படி செய்வேன்றதையும் செஞ்சு காட்டுறேன். இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்றதையும் செஞ்சு காட்டுறேன். இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இட்லி தோசைக்கு ஸ்ட்ரைட்டாக தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தோசை பொடி தோசைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் போட்டு கொடுத்தாலும் பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள், இந்த பவுடர் வந்து நம்ம தோசை நார்மல் தோசை போட்டிருக்கோம் இல்லையா, அதில் மேலாக இப்படி போட்டுருங்க. நம்ம பெரியவங்களுக்குனா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் சின்ன பசங்களுக்குனா கொஞ்சம் நெய் நல்லா தாராளமாக போடுங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், வாசனையாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, பெருங்காயம், முருங்கைக்கீரை எல்லாம் இருக்கிறதுனால நல்லா வாசனையாக இருக்கும். தோசை சாப்பிடும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். உங்களுக்கு பொடி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா தாராளமாக வேணாலும் தாராளமாக போட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காக நான் இப்போ கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். இப்போ நெய் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பசங்க சாப்பிட்றதுனால நல்லா தாராளமாக நெய் போட்டு கொடுங்க. பெரியவங்களுக்குனா நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க, அதுக்கும் நல்லா தான் இருக்கும். இப்போ தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொடி தோசை, பொடி இட்லி, இப்போ நிறைய வெரைட்டி இருக்குல்லங்க ஹோட்டலில் சொல்கிறாங்களா, அந்த மாதிரி அந்த பொடி தோசை இட்லிக்கெலாம் இதை போட்டு செஞ்சு கொடுங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. சைட் டிஷ்ஷே தேவைப்படாதுங்க. அப்படி உங்களுக்கு வேணும்னா கூட தேங்காய் சட்னி கூடவோ சாம்பார் கூடவோ கொடுத்தீங்கன்னா சத்தம் இல்லாமல் சாப்பிட்டு போயிடுவாங்க. நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இது மாதிரி திக்காக இல்லைனாலும் கீ ரோஸ்ட்டு கூட எல்லாத்துக்கூடவும் போட்டு செய்ய கொடுங்க பசங்களுக்கு. சத்தம் இல்லாமல் சாப்பிட்ருவாங்க, உங்களுக்கு தெரியவும் தெரியாது, கசப்பும் இருக்காது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.